ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான பேக் நெக் டிசைன் தான் நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டிசைன் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், என்ன பண்ணுறோன்னு பற்றி பார்ப்போம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த டிசைன் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு இமேஜ் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறவங்க பற்றி பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மெட்டீரியல் பாருங்கள். நீடில் 14 நம்பர் நீடில் ஜரிக்கும், 24 நம்பர் நீடில் பீட்ஸுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். கோல்டன் ஜரி எடுத்து வச்சுருக்கேன். கோல்டன் சுகர் பீட்ஸு, கோல்டு ராமக்கல், கோல்டு ரவுண்டு ஸ்டோனு, திலகம் ஸ்டோனு எடுத்து வச்சுருக்கேன். திலகம் ஸ்டோனு கோல்டுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரெட்டுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு இமேஜ் நான் வரைஞ்சிருக்கேன். 2 பூ, இடையில ஒரு கொடி மாதிரி நான் இமேஜ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். பேக் நெக்கில் நம்ம அவுட்லைன் ஜரி போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வழக்கம் போல் எல்லா ப்ளவுஸுக்கும் போடுற மாதிரி நம்ம 3 லைன் ஜரி கொடுத்துருவோம். இது நெக்கு ஒடுக்கமாக இருக்கிறதுனால நான் மார்க் பண்ணதை விட 1/4 இன்ச்சு தள்ளியே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செயின் நல்லா குட்டி குட்டியாக போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பக்கத்தில் குத்தும்போது நல்லா செயின் குட்டி குட்டியாக வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், 3 லைன் ஜரி போட்டாச்சு, 2 லைன் சில்க் த்ரெட் போட்டாச்சு. நம்ம அந்த சில்க் த்ரெட்டை நம்ம ஜிக்ஜாக் மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம மடக்கி போடுறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஊசியில் அடிபடாது பீட்ஸ் ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டிச் நம்ம போடுறோம். ஒரு 5 லைன் 6 லைன் நம்ம கொடுக்கும்போது நண்டுக்காலில் தட்டாமல் இருக்கும். நம்ம கம்மியாக நம்ம செயின் போட்டிருந்தோம் அப்படின்னா பீட்ஸ் அடிபடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 6 லைன் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 4 லைன் ஜரியும் 2 லைன் சில்க் த்ரெட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பீட்ஸ் வைக்கிறோம். ஸோ இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு மிஷினில் அடிபடாது, பாசியும் தட்டி விடாது. நம்ம நெக் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் வச்சுக்கிடுவோம். சுகர் பீட்ஸு, கோல்டன் பீட்ஸ் அதிகமாக கோர்க்காமல் 2 பீட்ஸாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட்ஸுக்கு அடுத்து பாருங்கள், நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வைக்கிறோம். ஒரு கல் அளவு கேப் விட்டு நம்ம கம் வைக்கிறோம். இதில் ரெட் கலர் ஸ்டோன் நம்ம ஒட்டுறோம். இடையில ஒரு கல் அளவுக்கு நம்ம கேப் விட்டுருக்கோம். இந்த மாதிரியே நம்ம நெக்கை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் வச்சோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம கல் நம்ம ஒட்டியாச்சு. ஒரு கல் அளவுக்கு நம்ம இடையில கேப் விட்டு நம்ம நெக்கை சுற்றி ஒட்டியிருக்கோம். அதுக்கு இடையில பாருங்கள், செயின் ஸ்டிச் கல்லை சுற்றி வளைவாக போட்டுட்டு வர்றோம். இது நம்ம 8 மாடி போகிற படம் கல்லை சுற்றியும். அதனால் நம்ம கம்பி கோலம் போடுற மாதிரி இடையில ஒரு வளைவு கொண்டு வந்திருக்கோம். திரும்பி இந்த மாதிரி நம்ம வளைவு திரும்பி ரிட்டர்ன் போகும்போது நம்மளுக்கு கல்லை சுற்றி 8 போட்ட மாதிரி நம்மளுக்கு தையல் விழுந்துடும். ஜரி ஒரே கேப்பில் இந்த மாதிரி கல்லை சுற்றி வளைச்சி கொண்டு வாங்க. இது நல்லா நெக்கை கெட்டியாக காட்டும். நம்ம சாரியும் ஒரே சேம் கலருங்கிறதுனால ரெட் கலர் ஸ்டோன் நம்ம ஒட்டுறோம். இப்போ பாருங்கள், ரிட்டன் வரோம். நான் சொன்ன மாதிரி 8 போட்ட மாதிரி வருதா ஸ்டிச்சு. இது கல்லை நல்லா அழகாக காட்டும்.
இது வந்து நெக் அவுட்லைனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து ரொம்ப வேகமாக போட்டுருவீங்க நீங்கள் இந்த இதை. நெக் அவுட்லைன் வந்து டக்குன்னு கெட்டியாக மாறிடும். இந்த மாதிரி நம்ம நெக் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நெக்கில் சுற்றி அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸ்டோன் சுற்றி நம்ம ஜரி போடவும் ஸ்டோனே நம்மளுக்கு நல்லா எடுத்து காட்டுது. இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் அதை ஒட்டியேவும். அப்போ இதுவே நல்லா அரை இன்ச்சுக்கு நம்மளுக்கு நெக்குக்கு வந்து நல்லா கெட்டி ஒர்க்காக வந்துருச்சு. அரை இன்ச்சுக்கு நம்ம இது மட்டுமே ப்ளவுஸுக்கு போடணுனாலும் நம்ம போடலாம். பிகினர்ஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு ப்ளவுஸு நம்ம சிம்பிளாக போட்டு முடிக்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா இது மட்டுமே பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு நெக்கு வந்து கெட்டியாக கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவே பாருங்கள் நல்லா அரை இன்ச்சு கணத்துக்கு நெக்கில் கெட்டி ஒர்க்காக வந்திருக்கு. இப்போ நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணுறேன். சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் வரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இமேஜை வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ நம்ம சென்டருக்கு நேராக அந்த பூ வர்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள் அந்த பூ வந்து நம்மளுக்கு சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி இப்போ நம்ம வந்து வரைகிறோம். நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ட்ரேசிங் வந்து நல்லா விழுகும். லைட்டாக வரைஞ்சோம்னா படம் லைட்டாக தான் தெரியும். இந்த ஒரு செட்டை வச்சு நம்ம நெக்கு ஃபுல்லாக வரைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்கு ஃபுல்லுஸும் வரையணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு நெக்கு ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கணுங்கிறது இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டு நம்ம வரைஞ்சாலே போதும். இதை வச்சே நம்ம அடுத்தடுத்து நெக்கு சுற்றி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நெக்கை சுற்றி நம்ம படம் வரையணும்னா நம்ம நெக்கு அவுட்லைன் போட முடியாது. ஸோ அந்த கேப் எவ்வளோ வருது நம்ம கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணி படம் வரைகிறதுக்கு நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு செட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு செட்டை வச்சு நம்ம எப்படி நெக்கு முழுக்க வரைகிறோன்னு பாருங்கள். அதே படத்தை கண்டினியூஸாக அந்த பூ மேலேயே நம்ம பூ வச்சுட்டு இடையில உள்ள கொடியிலேருந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இது நம்மளுக்கு ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். டைமிங்கும் நம்மளுக்கு மிச்சமாகும். இந்த மாதிரி கொடியிலேருந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு இந்த பக்கம் செட்டு ஃபுல்லாக இந்த மாதிரியே நம்மளுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் வரையும் போது எப்படி வரைகிறோன்னு பாருங்கள். நம்ம ஒன் சைடு நெக்கு ஃபுல்லாக இந்த பக்கம் கொடி போகிற மாதிரியே நம்ம வரைஞ்சிக்கிறலாம். ரைட் சைடு ஃபுல்லாக போகிற மாதிரியே நம்ம இப்போ வரைகிறோம். இப்போ பாருங்கள் ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிருக்கோம். கொடி வந்து ரைட் சைடு ஃபுல்லாக ஏறுது. மேலே கொஞ்சம் மட்டும் கேப் இருக்கிறதுனால டிசியை வச்சு ஒரு சுழி மாதிரி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஆப்போசிட் சைடு நம்ம போகும்போது எப்படி வரணும்னு பாருங்கள். ட்ரேசிங் பேப்பரை நம்ம பெரட்டி வச்சோம்னா நம்மளுக்கு அந்த பக்கம் சுழி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி சுழியும் நம்மளுக்கு இந்த பக்கமும் கிடைக்குது. ஸோ வந்து ட்ரேசிங் பேப்பரை நான் பெரட்டி வச்சு வரைகிறேன் பாருங்கள்.
அப்போ தான் நம்மளுக்கு டிசைன் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேமாக வரும், ஒரே மேட்சிங்காகவும் நம்மளுக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி கொடி இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம ஏற்றிக்கிடலாம், பூவும் கொடியும். இப்போ நம்ம எப்படி வச்சு வரைகிறோமோ இதே மாதிரியே நம்ம இந்த சைடு ஃபுல்லாக நம்ம இந்த கொடி ஏற்றிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் சுழி வந்திருக்கு, இந்த பக்கமும் சுழி வந்திருக்கு, ரெண்டுமே அந்த பூவை பார்த்த மணிக்கு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கரெக்டான மெத்தடில் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ ஃபுல் ட்ரேசிங் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பூவும் கொடியும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதில் என்னென்ன ஸ்டிச்சு நம்ம அப்ளை பண்ணுறோன்னு பாருங்கள், என்னென்ன ஒர்க்கு நம்ம கொடுக்குறோன்னு பாருங்கள் பூவுக்கும் கொடிக்கும். ஃபஸ்ட்டு அந்த நடுவில் 5 ரவுண்டு வரைஞ்சோம் இல்லையா, 6 ரவுண்டு, அதுக்கு 4 mm பீட்ஸ் வந்து நம்ம நடுவில் ஒரு பீட்ஸ் வச்சு அதை சுற்றி நம்ம 4 mm பீட்ஸ் வந்து நம்ம தர்றோம். இப்போ நடுவில் வந்து 4 mm பீட்ஸை வந்து ஒரு 6 பீட்ஸ் வைக்கிறதுனால அது ஒரு பூ மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். நம்ம பூக்கு நடுவில் வரைஞ்ச மாதிரியே நம்ம வந்து பீட்ஸை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த பூக்கு அவுட்லைன் வந்து நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். ஜரி கொடுக்கும்போது நல்லா குட்டி குட்டியாக ஜரி போடுங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லாங்காக இழுத்து போடுறத விட நல்லா குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா டிசைன் நல்லா அழகாக எடுத்து காட்டும். ஸோ அதனால் பக்கத்தில் குத்துங்க, அப்போ தான் செயின் வந்து நம்மளுக்கு குட்டி குட்டி செயினாக வரும். இது மாதிரி நம்ம எங்கெங்கே பூ போட்டோமோ எல்லா இடத்துக்கும் நம்ம இந்த மாதிரி நடுவில் 4 mm பீட்ஸும் அதை சுற்றி அவுட்லைன் ஜரியும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பூவெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறலாம். நம்ம இப்போ ஒரு ஒர்க்கை எடுத்தோம் அப்படின்னா அது எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம முடித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம போட்டிருக்க இடத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம 4 mm பீட்ஸும் ஜரியும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம எல்லா பூவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு பாருங்கள், ஷேப்பு வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு வந்து உள்ள ஒரு செயின் வந்து உள்ளே போட்டு நம்ம திருப்பினோம்னா நம்மளுக்கு அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து கிடைக்கும் அந்த பெட்டல்ஸுக்கு. பாருங்கள், அந்த பெட்டலில் வந்து நம்ம ஹார்ட்டின் ஷேப் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ எல்லா பூவையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா பெட்டல்லையும் ஹார்ட்டின் ஷேப் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு செயின் ஸ்டிச்சை உள்ளே வளைச்சி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெண்டு வந்து நல்லா கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த கொடிக்கு ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் கொடுக்குறோம். நம்மளுக்கு செயின் ஸ்டிச் போட்ட உடனே இந்த பூ அழகாக வந்துருச்சு. செயின் ஸ்டிச்சே அந்த பூவை நல்லா எடுத்து காட்டுது. அந்த கொடி போட்டோம் இல்லையா, அதில் நடுவில் உள்ள இதுக்கு மட்டும் நம்ம பீட்ஸ் வைக்கிறோம். அந்த லீஃபுக்கு அந்த ஒரு குட்டி ராம மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கெலாம் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிக்கலாம். லீஃபுக்கு லீஃப் வந்து நம்ம ஜரியில் போட்டுக்கலாம். நம்ம ஜரியில் போடுறத விட பாசியில் வச்சா இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பாசியே யூஸ் பண்ணிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். லீஃபுமே நம்ம பீட்ஸ்லேயே கொடுத்துடலாம். நம்ம விருப்பம் அந்த நம்ம ஜரியில் கொடுக்குறதுனால நம்ம லீஃப் வந்து ஜரியில் கொடுக்கலாம். லீஃபில் கொடுத்தா நம்மளுக்கு கிராண்ட் லுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் ப்ளவுஸ் வந்து. ஸோ அவுட்லைன் லீஃப் போட்டுட்டு உள்ளேயும் நம்ம இந்த சுகர் பீட்ஸாலேயே நம்ம அந்த லீஃப் வந்து ஃபில் பண்ணுறோம்.
நடுவில் ஒரு 4 பீட்ஸ் வச்சா போதும், நம்மளுக்கு அந்த லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு லீஃப் வந்து ஒரு காம்பு மாதிரி போட்டு நம்ம லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் பாருங்கள் பீட்ஸ் வச்சுட்டு இல்லை அந்த லீஃபுக்கும் நம்ம பீட்ஸ் வச்சுடுறோம். இதே தான் நம்ம லீஃப் மாதிரி போட்டுட்டு உள்ளேயும் நம்ம சுகர் பீட்ஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். நம்ம இலை குட்டியாக போடுறதுனால உள்ளே ஒரு 4 பீட்ஸ் வச்சாலே நம்மளுக்கு அந்த இலை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகிடுது. இந்த மாதிரி கொடி ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம வரைஞ்சிருக்க எல்லா கொடியும் ஃபஸ்ட்டு பூவாக நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து நம்ம கொடிக்கு ஃபுல்லாக பீட்ஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். இந்த லீஃபும் நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம எல்லா கொடிக்கும் நம்ம அந்த பாசி வச்சாச்சு. பூவும் கொடியும் நம்ம போட்டிருக்கோம். இது சிம்பிள் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்ல நம்மளுக்கு கிராண்ட் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கிராண்ட் வந்து ஒர்க் வந்து கிராண்டாக தெரியும். இது மாதிரியே நம்ம எல்லா கொடியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த ராமம் திலகம் சேப்புக்கு நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம ரெட் கலர் திலகம் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். ஃபஸ்ட்டு நான் கோல்டு எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் சேம் கலரான ரெட்டே நம்ம ஒட்டிடுவோம் சொல்லிட்டு ரெட் கலரே ஒட்டுறோம். ரெட்டை ஒட்டி நம்ம கோல்டு ஜரி போடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் இல்லையா, ஸோ அதனால தான் கோல்டு கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெட் கலரே ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்கே அந்த திலகம் வரைஞ்ச இடத்துக்கெல்லாம் நம்ம அந்த குட்டி ராமக்கல்லை வந்து நம்ம ஓட்டுறோம். அது மாதிரி எங்கெங்கே வரைஞ்சோமோ எல்லா இடத்துக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிக்கிறலாம். கம் வந்து நல்லா காயட்டும். நம்ம ஃபுல்லாக ஒட்டியிருக்கோம் பாருங்கள், டிசைன் வந்து எப்படி வந்திருக்குன்னு. இப்போயே நம்மளுக்கு பாதி டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டோன் காஞ்ச பிறகு நம்மளுக்கு அதை சுற்றியும் அப்படியே ஜரி போட்டுக்கரலாம். நம்ம கொடி போடும்போதே கையோடையே இந்த ஸ்டோனுக்கும் நம்ம சேர்த்து ஜரி போட்டுடலாம். பாருங்கள், பூக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடிக்கு போகலாம். நம்ம பீட்ஸை தொட்டோம் இல்லையா, ஸோ நம்ம பீட்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியாக நம்ம ஜரிக்கு போவோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா தொட்டும் போது நம்ம முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் முடியும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பெட்டலுக்கும் 4 பீட்ஸு அல்லது 5 பீட்ஸ் வச்சாலே நம்மளுக்கு அந்த பெட்டல் வந்து ஃபுல்லாகும். இந்த மாதிரி 4 வரிசை வந்து இந்த பெட்டலுக்குள்ளே அடங்குது. எவ்வளோ கேப் இருக்கோ அந்த பெட்டலுக்கு தகுந்த மாதிரி, அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம லைனாக கொடுத்து அடைக்கிறத விட இது ஒரு ஈஸி மெத்தடு. சீக்கிரம் டக்குன்னு ஃப்ளவர் வந்து ஃபுல்லாகும். நம்மளுக்கு பாசியும் அதிகமாக செலவாகாது. பாருங்கள், நம்ம 3 வருஷம் 4 வருஷம் வச்சாலே ஒவ்வொரு பெட்டல் வந்து நம்மளுக்கு ஃபில் ஆகுது.
ஸோ நம்ம ஃப்ளவரை வந்து சீக்கிரம் ஃபில் பண்ணலாம். நம்ம இந்த ஃப்ளவரை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், லாஸ்ட்டு பட்டல். இன்னும் ஒரு 2 வருஷம் வச்சா நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு முடியும். இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பாருங்கள், ஃப்ளவர் எல்லாமே நம்ம பாசியால் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. பூ ரொம்ப அழகாக தெரியுது நம்மளுக்கு. எல்லா பூவையும் ஒரே மாதிரியே நம்ம சேஃபாக ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி கொடிக்கு ஃபுல்லாக ஜரி போடுறோம். ஜரி போடும்போதே அந்த கல்லை சுற்றியும் நம்ம ஜரி போட்டுருவோம். கல், லீஃபு எல்லாத்துக்குமே நம்ம ஜரி சேர்த்தே போட்டுருவோம். அப்புறம் நம்ம கண்டினியூஸாக போடும்போது நம்மளுக்கு நாட் போட்டு போக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்காது. கண்டினியூஸாக நம்ம ஒரு கொடியை வந்து நம்ம முடிக்கலாம். தொடங்கின இடத்துக்கே நம்ம வந்து முடிக்கலாம். அப்படியே லீஃபு, கொடி, அந்த ஸ்டோனு எல்லாத்துக்குமே நம்ம ஜரி போட்டுக்கரலாம். நம்ம இப்போ எப்படி இந்த கொடியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ இதே மாதிரி எல்லா கொடிக்கும் நம்ம அவுட்லைன் ஜரி கொடுத்துக்கரலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஃப்ளவருக்கு வந்து ஜரி போட்டோம். ஸோ இந்த கொடிக்கும் நம்ம ஜரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ஃபுல் ஆயிரும், ஃபினிஷ் ஆயிரும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஜரி போட்டும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்புக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி எல்லா கொடிக்கும் நான் ஜரி போட்டுறேன். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து கோல்டு ஸ்டோன் வந்து நான் ஒட்டுறேன். கிடைக்கிற கேப்பில் அங்கங்கே கோல்டு ரவுண்டு ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம் இல்லையா கோல்டு ரவுண்டு ஸ்டோனு, அந்த ரவுண்டு ஸ்டோனை ஒரே ஷேப்புக்கு இந்த ஷோல்டர் அளவுக்கு 2.5 இன்ச்சுக்கு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஒர்க்கு, அந்த 2.5 இன்ச்சுக்கு நம்ம ஃபுல்லாக அதே அளவுக்கே நம்ம வந்து ரவுண்டு ஸ்டோன் வந்து ஒட்டுறோம். மாற்றி மாற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த டிசைனை விட்டு தாண்டாத அளவுக்கு அதுக்குள்ளேயே நம்ம ஒட்டிட்டு வரோம். நம்ம இந்த ஸ்டோன் வந்து ஒட்டி காய விட்டு அதை சுற்றி நம்ம ஜரி போட்டுக்கரலாம். நம்ம ஜரி போட்டோம் அப்படின்னா கல்லை சுற்றி நல்லா எடுப்பாக காட்டும், இல்லைன்னா கல் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அப்படியே புட்டாக்கும் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிடுறோம். புட்டாக்கும் அதே சேம் கோல்டு ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரியே கல்லை சுற்றி ஜரி போடுறோம் பாருங்கள். நம்ம வெறும் கல்லாக மட்டும் ஒட்டுறதை விட கல்லை சுற்றி ஜரி போடும்போது நம்மளுக்கு கல் வந்து நல்லா எடுத்து அழகாக காட்டும்.
மாதிரி வெறும் கல்லை ஒட்டாமல் அதை சுற்றி நம்ம ஜரி போடும்போது நல்லா கிராண்டாக தெரியும் டிசைன் வந்து. புட்டாக்கு நம்ம அவுட்லைன் வந்து அந்த டிசைனை சுற்றி வைக்கும்போது செயின் ஸ்டிச் கொடுத்தோம். புட்டாக்கு வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துடலாம், சுகர் பீட்ஸு. புட்டாக்கு சுகர் பீட்ஸ் வந்து நம்ம சுற்றி கொடுத்துடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன ப்ளவுஸுங்கிறதுனால இந்த ஃப்ரேம்குள்ளேயே நம்மளுக்கு புட்டா வந்து அடங்கிருச்சு. இப்போ டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டிசைன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா நீட்டாக அழகாக அந்த பூக்குடி வந்து நம்மளுக்கு கிராண்டாக வந்திருக்கு. ஒர்க்கு வந்து இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து இந்த டிசைனை வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒர்க்கு வந்து கிராண்டாகவும் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் இந்த மாதிரி போடும்போது 2.5 3 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஒர்க்குக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா கிராண்டாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி டிசைனை நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் ஃபுல்லாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பெரிய டிசைனையும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து காட்டுறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக அந்த டிசைன்லாம் நீங்கள் போட்டுடலாம். ஸோ நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டிசைன் எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.